இந்த நாள் தியானத்துக்காய் நாம் திருப்பிக் கொள்ளுகிற பகுதி செப்பனியா புஸ்தகம். செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை, செப்பனியா 3:16 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். நல்லா கவனிங்க. எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேம்னா யார்? நம்ம தான். சீயோனும் நம்ம தான். அப்போது நீங்கள் பயப்படாமலும் உங்கள் கைகளை தளர விடாமலும் இருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, பயம் வந்தாலும் என்ன ஆயிரும்? கை கால்கள் தளர்ந்து விடும். அதனால தான் பாருங்க, வேதத்தில் 366 வாட்டி பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லப்படுது. எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பயந்து விடக்கூடாது. பயப்படுறதுக்கு அடிமைத்தன ஆவியை நம்ம பெறலை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பாருங்க, எப்பொழுதுமே பிசாசு என்ன செய்யறான்னா, நமக்குள்ளால் ஒரு பயத்தை காட்டுறான். பயத்தை காட்டி தான் அவனால் நம்மளை மேற்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா நிமிஷமும் என்னை அழைத்தவர் ஒருவர் உண்டு, என்னை வேறுபிடித்தவர் ஒருவர் உண்டு, எனக்காக ரத்தம் சிந்தி அடிமையாக இருந்த என்னை மீட்டெடுத்த என் இரட்சகர் என் பட்சத்தில் எனக்கு துணையாக இருக்கிறபடினால எந்த காரியமும் என்னை அசைக்காது, எந்த காரியத்துக்கு நான் பயப்பட மாட்டேங்கிற ஒரு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எவன் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, நீ பயப்படாத. உன்னை அசைக்க முடியாது, உன்னை அணுக முடியாது, உன்னை நெருங்க முடியாது. உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வைக்கிற வரைக்கும் என் தேவன் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு விரோதமாய் என்னை பயப்படுத்துகிற என்ன பிரச்சனைகள் என்னை நோக்கி வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். பயப்படுறதுக்காக உங்களை அழைக்கலைங்க. சில பிரச்சனைகள் வரும், சில நெருக்கடிகள் வரும், சில உபத்திரவங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி போடும்படியாக இனி நீ வாழ முடியாது, இதோடு நீ வீழ்ந்து விடுவது சொல்லி சில போராட்டங்கள் உங்களுக்கு நேராக வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை. இப்படியே ஆண்டவர் சொல்றான்னா, அவருடைய பிள்ளைகள் பயப்படுவதை தேவன் விரும்புவதில்லை. பாருங்க, சின்ன பிள்ளைங்களை பாருங்க, எப்பொழுதுமே எங்கேயுமே பயந்து போயிட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அப்பா இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல நம்முடைய அப்பா இருக்கிறபடினால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பயந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பயந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம தளர்ந்து போயிடுவோம். நம்முடைய கை கால்கள் தளர்ந்து விடும், நம்முடைய விசுவாசம் தளர்ந்து விடும், நம்முடைய ஜெப வாழ்க்கை தளர்ந்து விடும், நம்முடைய வேத வாசிப்பு தளர்ந்து விடும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டிசிஷன் எடுக்கிற அநேக காரியங்களை நம்ம தளர்ந்து விடுவோம், நம்முடைய எதிர்காலங்களை குறித்து திட்டமிடுகிற காரியங்களை நம்ம தளர்ந்து விடுவோம். தளர்ந்துட்டோம்னா என்ன செய்வோம்? ஒரு மூலையில் முடங்கி விடுவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்து விடாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, நீ தளர்ந்து விடாத. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. உனக்காய் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காய் வழக்காடுவார், அவர் உனக்காய் நீதி செய்வார், அவர் உனக்காய் யுத்தம் செய்வார்.
அல்லேலூயா. ஒருபோதும் பயப்படக்கூடாது. அல்ல கவனிங்க, நமக்கு எப்பெல்லாம் பயம் வரும்? எப்பெல்லாம் பயம் வரும்? ஏதாவது துர்ச்செய்திகள் நம்மளை நோக்கி வரும்போது நமக்கு பயம் வரும். துர்ச்செய்தி வந்தாலும் நமக்கு என்ன உண்டாயுது? பயம் உண்டாயுது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த துர்ச்செய்திகள் நம்மளை பயப்படுத்தாதபடிக்கு எப்பொழுதும் தேவனுடைய வேதமாகி தேவனுடைய வார்த்தையாகிய நற்செய்தியை நாம் கொண்டு இருக்கணும். இந்த நற்செய்திக்குள்ள வாஞ்சியா இருக்கணும். இந்த நற்செய்திக்குள்ளால தாகமா இருக்கணும். இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிறோம். இந்த நற்செய்தி கொடுக்க தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தால் அங்கே விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மேல தாகமா இருக்கிற மனுஷன் விசுவாசத்தில் தேர்ந்தவனா இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அப்போ பிரச்சனைகள் எப்படி வரும்னா, சில நேரங்களில் துர்ச்செய்திகள் மூலமாய் நமக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த நாளில் என்னுடைய நண்பர் அவர் என்னன்னாக்கி கிறிஸ்டியனில் கன்வெர்ட் ஆன உடனே ஆண்டவர் சில பாதை வழியாக நடத்தி வந்தார். அந்த நண்பர் கிட்டத்தட்ட திருமணம் ஆகி மனைவி விட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு அனாதையாக்கப்பட்ட நபர். அவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன தரிசனம்னா, ஒரு அனாதை ஆசிரமத்தை வைக்கும்படியாக. இந்த அனாதை ஆசிரமம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாளில் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி உள்ள சாட்சியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 8 மாதத்துக்கு முன்னாடி யூரின் ஃப்ளாடர்னு சொல்லுவாங்க. இந்த யூரின் பை தேங்குகிற இடம், அதுதான் யூரின் ஃப்ளாடர்னு சொல்கிறாங்க. யூரின் பை. இந்த யூரின் பையில் ஒரு கட்டி வந்துருச்சு. இப்போ இந்த கட்டியை போய் செக் பண்ண உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த கட்டி இருக்குது, இதை அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால இவர் அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாகும் போது யார்ட்டெல்லாம் இவர் கட்டிக்காக நான் அறுவை சிகிச்சைக்கு போறேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கேன்சர் கட்டியா இருக்கும். பாருங்க, எப்பொழுதுமே விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் வைத்து விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா பிற மனுஷன் இந்த வருகிற செய்திகள் நம்மளை என்ன செய்ய பண்ணுனா, தளர்ந்து போக பண்ணும். பாருங்க, சிலர் சொன்னாங்க இந்த நண்பர்கிட்ட, ஒருவேளை இது கேன்சர் கட்டியா இருக்கலாம், கேன்சர் கட்டியா இருக்கலாம். இந்த உலகத்துல இருந்து யார் யார் விட்டு பேசினாங்களோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல அது வேற கதை விடுவாங்க. எங்க சித்தப்பா பையன் ஒருவன், எங்க பெரியப்பா பையன் ஒருவன், எங்க மாமா பையன் ஒருவன், அவனுக்கு இப்படிதான் கட்டு இருந்துச்சு, அப்புறம் டாக்டர் போய் பார்த்தா அது அப்புறம் பார்த்தா கேன்சர் கட்டி, இப்படிலாம் கதை விடுவாங்க. பாருங்க, இந்த துர்ச்செய்திகள் வரும்போது நம்முடைய இதயத்தை இழைக்க பண்ணும், நம்ம தளர்ந்து போவோம். ஆனபடியினால எப்பெல்லாம் துர்ச்செய்தி வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னை அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை ஒருபோது இந்த மாதிரி வியாதிகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சில சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறது போல வரும். இந்த சூழ்நிலையில நீங்க என்ன நினைக்கணும்னா, என்னோடு கூட ஒருவர் இருக்கிறாரையா, அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறாரையா, என் சூழ்நிலைகள் எப்படி போனாலும் கடைசியில என்னை தூக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நண்பரை ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாதீங்க, யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, இதை குறித்து பயப்படாதீங்க அப்படின்னு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில நாங்கள் வாக்கிங் முடிச்சு டீ கடையில் சந்திக்கும் போது அவருக்கு நான் தைரியம் கொடுப்பேன். ஆனால் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளாலே தளர்ந்து போயிடுவார். நான் விசுவாசத்தை அவருக்கு ஊட்டுவேன். அந்த ஈவினிங்குள்ளால சில செய்திகள் அவரை தளர்ந்து போக பண்ணும். நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே துர்ச்செய்திகள் நம்மளை என்ன செய்யணும், தளர்ந்து போக பண்ணும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கூட நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 112 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால், நல்ல கவனிங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நல்ல கவனிங்க, எந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்குதோ அந்த மனுஷன் துர்ச்செய்திகளை கேட்டு பயப்பட மாட்டானா. சங்கீதம் 112 சொல்லுது பாருங்க, எந்த மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறானோ, எந்த மனுஷன் தேவனை நம்பி இருக்கிறானோ, எந்த மனுஷன் தேவனை கெதியண்டு தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துர்ச்செய்தி வந்தாலும் அவனை சங்கடப்படுத்தாது, அவனை தளர்ந்து விட பண்ணாது. அவன் எப்பொழுதும் விசுவாசத்தில் நிறைவுள்ளவனாய், விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய் இருப்பான். ஹல்லேலூயா.
அப்போ எந்த மனுஷன் துர்ச்செய்தி அசைக்காதுடா, எந்த மனுஷன் கர்த்தரை நம்பி வாழுகிறானோ, எந்த மனுஷன் கர்த்தரை விசுவாசித்து வாழுகிறானோ, எந்த மனுஷன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறானோ, அந்த மனுஷனை துர்ச்செய்தி அசைக்காது, அணுக முடியாது, அவனை வீழ்ச்சி அடைய பண்ண முடியாது. ஏன்னா அவன் சார்ந்திருப்பது தேவனை. ஹல்லேலூயா. உலகத்தை சார்ந்து வாழுகிற மனுஷன் துர்ச்செய்திகளுக்கு பயப்படணும். தேவனை சார்ந்து வாழுகிற மனுஷன் ஒருபோதும் துர்ச்செய்திகளுக்கு பயப்பட வேண்டாம். நல்ல கவனி. என்னாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 32-33 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தரிசனை வைத்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டாரு, நோக்கத்தை வச்சுட்டாரு. என்ன நோக்கம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய வாக்குத்தத்தமாகிய கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கணும். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த நோக்கம். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த வாக்குத்தத்தம். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த தரிசனங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்க தரிசனத்தின்படி, வாக்குத்தத்தின்படி, திட்டத்தின்படி அழைக்கப்பட்டாங்களோ, அதே போல நீங்களும் நோக்கத்தின்படி, திட்டத்தின்படி, வாக்குத்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. உனக்கு விரோதமாய் ஆயுதம் வாய்க்காதே போகுனா வாய்க்காதே போகுங்க. உனக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுக்கு எழும்புவது இல்லைன்னா உனக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுக்கு எழும்ப முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரு, அந்த வாக்கு நிறைவேற்றுவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரு, உன்னை கானான் தேசத்துக்குள், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் உன்னை குடியிருக்க பண்ணுவேன். நீ அங்க குடியிருந்து பெருகுவாய்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி இந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் வைக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை, என்னென்ன அதிசயங்களை, என்னென்ன நன்மைகளை, எங்கெங்க யுத்தங்களை செய்யணுமோ அத்தனையும் செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி வருகிறார். உங்களுடைய வாக்குத்தத்தம் வேணா கொஞ்சம் தாமதமா நிறைவேறலாம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க பண்ணுகிற இந்த பிரயாணத்துல ஒருபோதும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடவும் மாட்டாரு, விட்டுக்கிட்டு தள்ளி போகவும் மாட்டாரு. ஏன்னா இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகி அந்த கானானுக்குள்ளால இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்கிற வரைக்கும் தேவன் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பின்னுமாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அப்படி வழிநடத்தி இந்த கானான் தேசத்தின் அருகாமையில் வந்த போது இன்னும் கொஞ்சம் தாங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போறாங்க. வாக்கு தத்தத்தின் நன்மையை புசிக்க போறாங்க. வாக்கு தத்தத்தின் மேன்மையை காண போறாங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில மோசே என்ன பண்ணானா, 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 12 கோத்திரங்கள்ல ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறாரு. அழைச்சி கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து வரும்படி, அதாவது கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்து அங்கு கனி வளம் எப்படி உள்ளது, மண் வளம் எப்படி உள்ளது, தண்ணீர் வளம் எப்படி உள்ளது என்று அந்த தேசத்தை நீங்க வேவு பார்த்து வாருங்கன்னு சொல்லி ஒரு 12 பேர்த்த தேசத்துக்கு அனுப்புறாரு. கானான் தேசத்துக்குள்ள இந்த 12 பேர் கானான் தேசத்துக்கு போறாங்க. இந்த 12 பேர் கானான் தேசத்துல போய் நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் பேருடைய இருதயம் கலைந்து போகும்படியாக துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்களாம். பாருங்க, இந்த 12 பேர் போறதுல 10 பேர் என்ன செய்யறான்னா வந்து துர்ச்செய்தியை சொல்றான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விசுவாச உறுதியை இழந்து, விசுவாசத்தை இழந்து அழுதாங்களாம். அழுதது மட்டுமல்ல, மோசைக்கு விரோதமாய் பலவிதமாய் தூஷித்தாங்களாம். எங்களை கொல்ல வாங்க கொண்டு வந்த அந்த எகிப்துல இருந்திருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு துர்ச்செய்தி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ நன்மையை பெற்றாங்க. இந்த வனாந்தரத்தில் நடக்கும் போது உங்களுடைய பாதரட்சைகள் ஒருபோதும் தேய்ந்து போகல, உங்களுடைய வஸ்திரங்கள் ஒருபோதும் அழுக்காய் போகல.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினது மட்டுமல்ல, இவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்று போஷித்து கொண்டே வந்தார். தண்ணீர் ஒருவரும் தாகமா இருக்க தேவன் விடவே இல்லைங்க. நீங்க எப்பெல்லாம் தாகம்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் உங்க தாகத்தை தீர்க்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வாக்குத்தத்தத்தை நோக்கி நடக்கும்போது தேவன் ஒரு காரியத்துக்கோ ஒரு மனுஷன் போய் கெஞ்ச என் தேவன் விடவே இல்லை. உங்களை இந்த மாலை வேலைன்னு சொல்றேன், தேவன் உங்களோடு இருக்கிறாருங்க. ஒரு காரியத்துக்காகவோ ஒருவன் போய் கெஞ்ச என் தேவன் உங்களை விட மாட்டாரு. ஏன்னா அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறாரு, அவர் உங்கள் துணையா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள், சில நெருக்கடிகள், சில துர்ச்செய்திகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இதுவரை நம்மளை நடத்தி வந்தாரு, இதுவரை நம்ம கண்ணின் மணி போல காத்து வந்தாரு, இதுவரை தோல் மேல சுமந்து வந்தாரு, அதை நினைச்சு அப்பெல்லாம் உங்களை நோக்கி ஒரு துர்ச்செய்தி வருதோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ளால இருக்கிற விசுவாசம் எழுமணும், உங்களுக்குள்ளால இருக்கிற விசுவாசம் பலப்படணும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உறுதியா இருக்கணும். என்ன பேச்சு, என்ன ஒரு துர்ச்செய்தி எனக்கு நேராய் வந்தாலும் அது என்ன அணுகாது, அது என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஜெயிக்கிறவன், நான் வெற்றியாளன், நான் சாதனையாளன். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை நல்ல கவனிக்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இவங்க சொன்னாங்க, நாங்க அதை வாசிக்கலாம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும், நல்ல கவனிங்க, நாங்க அங்க கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள். அங்கே கவனிங்க ஒரு நிமிஷம், நாங்க இந்த உலகத்துல போய் பார்க்கறோம்ல, எங்களை விடலாம் அவங்க பெரியவங்க. போய் சுத்தி பார்த்துட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, தொடர்ந்து வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசங்களாகிய யோனாக்கின் குமாரராகிய ராட்சசங்களை கண்டோம். தொடர்ந்து, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். கவனிங்களேன், இந்த உலகத்துல நாங்க அந்த பார்த்த அந்த மனுஷருக்கு முன்னாடி எங்களை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் பலவான்கள், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் அரக்கர்கள், அவர்கள் அசுரர்கள், நாங்களோ வெட்டுக்கிளிகள். அது மட்டுமல்ல, எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலவே இருந்தோம். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நல்ல கவனிங்க, இந்த 10 பேர்த்தோட 2 பேர் கூட போனாங்க. யோசுவா காலேப் இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது 14வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 2 பேர் சொல்றா அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். 10 பேர் சொல்றா எல்லாம் பொல்லாதவனா இருக்கிறான், அரக்கனா இருக்கிறான், பெரியவனா இருக்கிறான்னு 2 பேர் சொல்றான். அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த 10 பேரு அசுரர்களை பார்த்து சொன்னாங்க துர்ச்செய்திய. இந்த யோசுவாவும் காலேப்போ அந்த யோனாக்கின் புத்திரராகிய ராட்சசர்களுக்கு மேலான ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தேவனாகிய கர்த்தர், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் ஜெயம் என்று விசுவாசித்தார்கள். இந்த 10 பேரும் உலகத்தில் இருக்கிற பெரியவனை பார்த்தா, இந்த 2 பேரும் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவனுக்கு மேலானவர் ஒருவர் எங்களோடு இருக்கிறார். அதனால
எங்களுக்கு இந்த காரியம் வாய்க்கும்னு நம்பினாங்க. அதாங்க விசுவாசம், அதாங்க தேவன் மேல உள்ள நம்பிக்கை, அதாங்க விசுவாச உறுதி. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க நடந்துகிட்ட விதம் தேவனுக்கு வேதனை உண்டு பண்ணிச்சு. 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்றாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும். நல்ல கவனிங்க, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும். ஆண்டவருக்கு எவ்வளவோ அடையாளங்களை காமித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து விடாதீங்க, அவர் மேல உள்ள நம்பிக்கை இழந்து விடாதீங்க. உங்களை பயப்படுத்த முடியாத எந்த துர்ச்செய்தி வந்தாலும் அதை நற்செய்தியாய் மாற்றுகிற ஒருவர் நமக்கு உண்டு. உன் கூட இருக்கிறார், உன்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். பக்கத்தில் பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாத, எந்த பிரச்சனை குறித்து பயப்படாத, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாருங்க. ஒருபோதும் உங்களை எந்த உபத்திரவங்களுக்கோ, எந்த வியாதனைகளுக்கோ, எந்த வியாதிகளுக்கோ, எந்த சஞ்சலங்களுக்கோ, எந்த சமாதான குறைவுகளுக்கோ கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இரண்டாவது நம்மளை பயம் காட்டுகிற காரியம் என்ன? ஒரு காரியம் செய்தி நம்மளை பயம் காட்டுது. இரண்டாவது நம்மளை பயம் காட்டுகிற உலகத்தில் இருக்கிற துன்மார்க்க மனுஷர்கள், சில துன்மார்க்கர்கள் நம்மளை பயம் காட்டுறாங்க. ஆமாவா இல்லையா? என்னென்னலாம் வார்த்தை ஏன்டெல்லாம் சில நேரங்களில் சில மிரட்டல்கள் வரும். நான் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவேன், ஆமாம் இனி நான் உனக்கு பயந்து கடுவில் ஒரு ஓட்டை போட்டு கடுவுக்குள்ளே போய் ஒழிச்சிருக்கவான்னு கேட்பேன். சில துன்மார்களுடைய கர்ச்சனைகள், சில துன்மார்களுடைய மிரட்டல்கள். இப்போ சிலர் நினைக்கிங்க, பெதர் துன்மார்கள் பெதர் ரசிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட எனக்கு விரோதமாக கர்ச்சிக்கிறாங்க, எனக்கு விரோதமாக மிரட்டுறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க, அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்கீங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு கர்த்தருக்குள்ளே இல்லாமல் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க துன்மார்கள் தான். தேவ பயம் இல்லாதபடிக்கு உங்களை தேவையில்லாமல் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா அவன் துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னா, தேவனுடைய பிள்ளைங்க போர்வையை போத்திருக்கானே தவிர அவன் செம்மறியாடு அல்ல, அவன் வேட்டையாடுகிற சிங்கம். அவன் கவனிங்க, ஒருபோது துன்மார்க்குடைய மிரட்டலுக்கோ, துன்மார்க்குடைய கர்ஜனைக்கோ, துன்மார்க்கனுடைய உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் சரி அவனை அவருக்கு இல்லாம ஆக்கிடுவாரு. ஒரே அடிதான், அவன் காளி, நீ பயப்படாத, உனக்கு விரோதமா ஒரு மணி எழும்ப முடியாது. நல்ல கவனிங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்த காலத்தில் நிற்கிறாங்க. சவுல் ராஜாவாய் நின்று கொண்டிருக்கிறார். அங்க ஒரு கோலியாத்து துன்மார்க்கை எழுந்தி வந்து ஒவ்வொரு நாளும் என்ன கேட்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சவால் விடுறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்து கொண்டிருக்கிறான். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? திறமை இருந்தா, தைரியம் இருந்தா வா சண்டைக்கு, ஒருத்தன் அனுப்பிவிடு. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா, ஒருத்தன் அனுப்பிவிடு, என் கூட வந்து சண்டை போட்டுட்டு வரியா வரியா வருவான். நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்னா யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நல்ல கவனிங்க, கோலியாத்து அனுதினம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கர்ஜிக்கிறான், முழக்கம் இடுகிறான், சத்தம் இடுகிறான், மிரட்டுகிறான்.
இதை பார்த்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமே பயந்து போயிருக்குது. ஒரு துன்மார்க்கனுக்கு முன்னாடி பயந்து போயிருக்குது. அங்க ஒரே ஒருத்தன் வந்தாங்க, ஒரே ஒருத்தன் வந்தான். அவனுக்கு ஒரு பெயர் தாவீது, இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் தெரியுமா? விசுவாச வீரன். எல்லாரும் கரங்களை தட்டுங்கள. அவன் விசுவாச வீரனுங்க. பாருங்க, இந்த கோலியாத்தை துன்மார்க்குங்க, தேவனை அறியாதவங்க, தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாய் முழக்கமிட்டு கொண்டிருக்கிறான், கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான் சிங்கத்தை போல. விசுவாச வீரன் ஒருத்தன் வந்தான். அவன் சின்ன பையங்க. அவன் வந்து சொல்றான், ஒரு காலத்துல சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்துறான். வார்த்தையை பாருங்க. இதாங்க தைரியம், இதாங்க விசுவாசம், இதாங்க நம்பிக்கை. விருத்த சேதனம் இல்லாத இவன் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் அவ விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறாயா. வந்து நின்று அந்த சவால் விட்டவனுக்கு சவாலா வந்து நின்னா பாருங்க. அவன் யாருன்னா ஒரு விசுவாச வீரங்க, விசுவாசத்தில் உறுதியானவன், தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறவன். அதவன் சொல்றான், நான் எங்க போனாலும் நீ என்னோடு கூட இருக்குது. அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தான். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு தளர்ந்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லைன்னு நினைக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு இருக்கிறார் ஐயா. என் தேவன் எனக்காய் வழக்காடுவார், என் தேவன் எனக்காய் யுத்தம் செய்வார். எல்லாம் கவனிங்க. வந்தான், ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த பெலிஸ்தியன் ஏமாத்துறோம். ஒரே ஒரு கல்லுங்க, ஒரு கல்லு தான், ஒரே கல்லில் அவன் மண்ணை கவிட்டான். விசுவாசங்கிறது அதாங்க, விசுவாசங்கிறது அதான். அதனால எப்பொழுதுமே நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. உங்களுக்கு விரோதமாய் எந்த துன்மார்க்க எழும்பினாலும் சரி, உங்களை அசைக்க முடியாது, உங்களை நெருங்க முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் பயப்படாத, தைரியமாயிரு, திடனாயிரு, பலனாயிரு, விசுவாசத்துல உறுதியாயிரு, நீ ஜெயிப்ப. நான் சொல்றேன், விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க எதுல கை வச்சாலும், படிக்கிற பிள்ளைகள் கூட அநேகர் இருக்கிறீங்க, சரியா இருக்கா? படிக்கிற பிள்ளைகள் கூட அநேகர் இருக்கிறீங்க. நீங்க படிக்கிற பாடங்களா இருக்கட்டும், தொடர்ந்து செய்கிற எந்த முயற்சிகளா இருக்கட்டும், எல்லாத்திலையும் வெற்றி உங்களுக்கு தான், ஜெயம் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்களை வெற்றி ஆளுனா மாற்றணுங்கிறதுனால தாங்க, உங்களை வெற்றியாளனா ஆக்கணுங்கிறதுக்காக தான் என் தேவன் அவருடைய கிருபைக்குள்ளால உங்களை மூடி வைத்திருக்கிறாரு. ஒருபோது உங்க வாழ்க்கையில தோல்வி கிடையாது. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக வருகிற செய்திகளை பார்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணு, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. ஒருபோதும் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யாரு எழும்பினாலும் சரி, கர்த்தர் யுத்தம் செய்வாருங்க.
ஒட்டுமொத்த இஸ்ரவேல் பயந்து நடுங்கி போயிருந்தாங்க. ஒரு விசுவாச வீரனாலும் ஜெயம் எடுக்க முடியும். உங்க விசுவாசம் பெரிதாக இருந்தா, உங்க விசுவாசம் உறுதியாக இருந்தா, நிச்சயமா எல்லா காரியங்களையும் நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை, இந்த காரியத்தோட நம்ம முடிச்சிடும். மூன்றாவதாக ஒரு காரியம் நம்மளை பயப்படுத்தும். என்ன? துயரமான சூழ்நிலைகள். துயரமான சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தும். நல்ல கவனிங்க, இந்த துயரமான சூழ்நிலைகள்லையும் நீங்க அவரை நம்பி வாழ்வீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துயரமான சூழ்நிலையில அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை எடுத்துட்டோம். நான் வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் வாசிக்கிறதுக்காக தான் நான் அதிகாரத்தை சொல்லி போறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா, பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த கப்பல் பிரயாணத்தில் ஒரு பெருங்காற்று வந்து இந்த கப்பலில் மோதினால இந்த கப்பல் அலக்களிக்கிற ஒரு சூழ்நிலை, கப்பல் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த சூழ்நிலையில, இந்த துயரத்துல, இந்த கஷ்டத்துல, இந்த சூழ்ச்சியில நீ ஒருபோதும் சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? ராயனுக்கு முன்னாடி நிப்பாட்ட போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஒருவேளை நீங்க பிரயாணம் பண்ணுகிற இந்த வாழ்க்கை பயணம் கொஞ்சம் தள்ளாடி கொண்டு இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம், எல்லாமே சிக்கலா இருக்கலாம். ஆனா ஒருவேளை கப்பல் சேதம் கூட உண்டாகலாம். பவுலுடைய வாழ்க்கையில கப்பல் சேதம் உண்டாச்சு, பவுலுக்கு ஒரு சேதமும் உண்டாகல. அதே போல உங்க வாழ்க்கையில எல்லாம் சேதமாகி போறது போல உங்களுக்கு தோணலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சேதமும் உண்டாகாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, இந்த கப்பல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரு தீவுக்குள்ளால இறங்கி பவுல் போகிறான். இந்த தீவுக்குள்ளால இறங்கி போகும்போது அனல் உரைக்கும், அதாவது நல்ல குளிர். இதில் வந்து கொஞ்சம் அனலை கொளுத்தி இந்த அனலில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பவுல் போய் என்ன பண்ணுறான்னா, விறகுகளை புழக்கி கொண்டு இந்த அனல் இந்த தீயில போடும்போது இந்த விறகுகளோடு விறகாய் இருந்த ஒரு வீரியன் பாம்பு கொட்டி இந்த தீப்பட்டதுனால, வசனம் அப்படிதான் இருக்குது, எடுத்து வாசி போக நேரம் இல்லை. ஒரு பாம்பு, என்ன வீரியன் பாம்பு, விஷ பாம்பு. அது அனல் உழைத்து, இந்த அனல் கிட்ட போன உடனே, இந்த அனலுடைய அந்த வெக்கப்பட்ட உடனே அனல் உழைத்து சீறி பாய்ந்து பவுலுடைய கையை கடிச்சிட்டு, இந்த பவுலுடைய கையை கடிச்ச உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்னமோ சொன்னாங்க, கப்பல் சேதத்துக்கு தப்பி தீவுக்குள்ள வந்தவன் இவனை பாம்பு கடிச்சிருச்சு, அதனால இவன் கொலை பாதகன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு இருந்த மக்கள்லாம் கொலை பாதகன். சூழ்நிலை அப்படிதாங்க, எது வேணாலும் உங்களை சேதப்படுத்தலாம், சேதப்படுத்துறது போல இருக்கலாம். பவுலை பாம்பு கடிச்சிருச்சு, ஆனா பவுலை சேதப்படுத்தல, பவுல் சாகல. பாம்பு கடிச்சும் பவுல் சாகாம இருந்த உடனே பவுலை பார்த்து கொலை பாதகன்னு சொன்ன ஜனங்க என்னமா சொன்னாங்க, இவன் தேவன்னு சொன்னாங்க. பாருங்க, கொலை பாதகன்னு சொன்ன அதே வாய் சொல்லுது இவன் தேவன். காரணம் என்ன தெரியுமா? பவுலுடைய விசுவாசம் அந்த வீரியன் பாம்புடைய விஷத்தை முழித்து போடுதுங்க. உங்களுக்கு வேகமாய் என்ன வந்தாலும் அது உங்க விசுவாசம் முழித்து போடும். அதான் விசுவாச உறுதி. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசத்தை மட்டும் உறுதியா இருப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எதிர்மறையா தோணலாம். பாருங்க, மார்க் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் நோட் பண்ணி கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா பட்டணத்திலிருந்து கப்பர்நகூம் பட்டணத்துக்கு சீசர்களை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்னா, கடல் வழியாக அனுப்புகிறார். பேதுருவோடு கூட சில சீசர்களும் கடல் வழியாக படகுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த யோவான் 6வது அதிகாரம், மற்ற மார்க் 6வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா தெரியும். இவங்க கிட்டத்தட்ட சாயங்காலம் கிளம்பி 4 மைல் தூரம் தான் போயிருப்பாங்க. 4 வசனம் அப்படியே இருக்குது, 4 மைல் தூரம் தான் போயிருப்பாங்க. சுழல் காற்று உண்டாயிச்சான், பெருங்காற்று உண்டாயிச்சான்.
கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, 4 மைல் தூரம் போனவங்க 4ஆம் ஜாமம் வரைக்கும் தண்டு வலித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்குங்க. இந்த கடலை பத்தி ஏற்கனவே பேதுருக்கு தெரியும். இதுவரைக்கும் சாதகமாய் டிராவல் பண்ணவன் இந்த பேதுரு. இந்த கடலை எப்ப எப்படி இருக்குங்கிறது பேதுருக்கு தெரியுங்க. பல வருஷமாய் பேதுரு இந்த கடலை டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். கடலை குறித்து கற்றறிந்தவன், கடலிலே புரண்டவன், கடலிலே வாழ்ந்தவன், கடலை தன்னுடைய வாழ்க்கையாக கழித்தவன். அப்படிப்பட்டவன், அனுபவம் வாய்ந்தவன். இப்போ சாயங்காலத்தில் கிளம்புனா 4 மைல் தூரம் தான் போயிருக்கான். 4 மைல் தூரம் போனவன் நடுச்சாமம், அதாவது 4ஆம் ஜாமம் வரைக்கும், நடுகிறவன் 2 மணி வரைக்கும் கடல் கொந்தளிப்புல கடந்து புரளுகிறான். சாதகமாக இருந்த அத்தனையும் எதிர்மறையாய் மாறிடுச்சு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவங்க எனக்கு சாதகமா இருக்கிறாங்க, இவங்களோடு நான் நல்லா பழகிக்கிட்டு தானே இருந்தேன், இவங்களோடு இவங்களுக்கு எனக்கு நல்ல உறவாடிக்கிட்டு தானே இருந்தோம், இவங்களோடு நான் நல்ல உறவு வச்சிருந்தேன், இவங்க என் இருதயத்துக்கு ஏற்றவங்க. அந்த கடல் பேதுருடைய இருதயத்துக்கு ஏற்ற கடல் தான். ஏன்னா நல்லா டிராவல் பண்ணியிருக்காங்க, நல்லா பழகினவன் அந்த கடல்ல. ஆனா இன்னைக்கு எந்த கடல் பேதுரு டிராவல் பண்றதுக்கு அனுகூலமா இருந்துச்சோ அதே கடலை இன்னைக்கு எதிர்மறையா இருக்குது. அதே கடல் எதிர்த்து இருக்குது. அதே கடலை தாண்டி போக முடியல. அந்த கடல் சீருது. இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்லுவேன்னு கடல் சீருது, கடல் கொந்தளிக்குது. ராமுழுதும் பிரயாசப்படுறான், ராமுழுதும் நண்டு வலிக்கிறான். கிட்டத்தட்ட 4ஆம் ஜாமம் ஆயிடுச்சு, மீள முடியல. நினைச்சிட்டான் முடிஞ்சிச்சு வாழ்க்கை. சாயங்காலத்தில் கிளம்புனவன் 4ஆம் ஜாமம் வரைக்கும் 4 மைல் தூரத்தில் இருந்துகிட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறான். கொந்தளிக்கிற கடலின் நடுவினில் நினைச்சான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சான். ஒருவேளை சில தத்தளிப்புல, சில கொந்தளிப்புல உங்களுக்கு நட்பாய் இருந்தவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சில சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போகலாம், தளர்ந்து போகலாம். ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். ஒருவர் வருவார், ஒருவர் வருவார். உன் தத்தளிப்பின் சூழ்நிலையில ஒருவர் வருவார். உனக்கு விரோதமாய் அடிக்கிற அந்த பெரும் காற்றின் மத்தியில ஒருவர் உன்னை விடுவிக்க முடியாது வருவார். தத்தளிக்கிற நீ ஒருபோதும் மடிந்து போக மாட்ட. ஒருவர் வருவார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சகலத்தை அதட்டுவார், அமைதலாக்குவார். உனக்கு சம்பூர்ணமான வாழ்வை கொடுப்பார், மகிழ்ச்சியான வாழ்வை கொடுப்பார், நிறைவான வாழ்க்கை கொடுப்பார், சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பார். அதனால பயப்படாதீங்க.